ஓம் சாந்தி. ஞானக்கடல், பரம்பிதா பரமாத்மா, சுப்ரீம் டீச்சர், காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நமக்கு என்ன பாடம் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நம்ம கேட்கலாம். முரளி தேதி 12/2/2022. பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே बाप आए हैं अनाथों को सनात बनाने, सबको दुखों से छुड़ाकर सुख धाम में ले जाने. இனிமையான குழந்தைகளே, அனாதைகளை தாய் தந்தையினுடையவராக ஆக்குவதற்காக, அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக பாபா வந்திருக்கின்றார். அடுத்து பாபா கேள்வி கேட்குறாங்க, कल्प कल्प बाप अपने बच्चों को कौन सी आदत धैर्य देते हैं? கல்ப கல்பமாக பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு பொறுமையை, தைரியத்தை, ஆறுதலை கொடுக்கின்றார்? பாபா பதில் சொல்றாங்க, மீட்டே बच्चे तुम बेफिक्र रहो, विश्व में शांति स्थापन करना, सर्व को दुखों से छुड़ाना मेरा काम है. मैं ही आया हूँ तुम बच्चों को इस रावण राज्य से छुड़ाकर राम राज्य में ले चलने. तुम बच्चों को वापस ले जाना मेरा ही फर्ज है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கவலையற்றவராக இருங்கள். உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வது, அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிப்பது என்னோட வேலை. பாபா என்ன சொல்றாங்க, உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை பண்ணுறதும் எல்லாரையும் துக்கங்களிலிருந்து விடுவிக்கிறதும் என்னோட வேலை. பாபா சொல்கிறாங்க, அனைத்து குழந்தைகளையும், அதாவது குழந்தைகளாகி உங்க எல்லாரையும் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிச்சு ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வது என்னுடைய கடமை. ஸோ பாபா தன்னுடைய கடமை என்னங்கிறத குழந்தைகளாகி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் பாபாவோட கடமை. இந்த உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை பண்ணுறது தான் அவருடைய குழந்தைகளாகி நம்மளை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறது தான் பாபா சொல்கிறாங்க. என்னோட வேலை, என்னோட கடமைன்னு சொல்கிறாங்க பாபா. பாடல், சோடுபி தே ஆகாஷ் சிம்மாசன், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபு என்று பக்தியில பாடியிருக்கிறாங்க. ओम शांति. बच्चों ने गीत सुना. बच्चे याद करते हैं अपने परम प्रिय परम पिता को कि फिर से आओ, क्योंकि माया की परछाई पड़ गई है अथवा रावण राज्य हो गया है. குழந்தைகள் பாடல் கேட்டீங்க. என்ன பாட்டு கேட்டோம்? ஆகாய் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுன்னு பாட்டு கேட்டோம் இல்லையா? குழந்தைங்க நினைக்கிறாங்க பாபாவை. யாரை நினைக்கிறாங்களாமா? பாபா சொல்றாங்க, தன்னுடைய பரம பெரிய பரமாத்மாவை நினைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி நினைக்கிறாங்க? மீண்டும் வாங்க அப்படின்னு பகவானை அழைக்கிறாங்க. ஏன்னா மாயாவினுடைய நிழல் எங்க மேல விழுந்துருச்சு, அதாவது ராவண ராஜ்யம் வந்துருச்சு, அதனால நீங்க மீண்டும் வாங்க அப்படின்னு குழந்தைங்க நாம பரமாத்மாவை அழைச்சிருக்கிறோம். சப் துக்கி ஹி துக்கி ஹே கேத்தே ஹே ஹம் சப் பத்தி தே. பாபா சொல்றாங்க, எல்லாருமே துக்கமானவர்களா இருக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்க எல்லாருமே பத்தீத்தமா இருக்கிறோம்னு சொல்றாங்க. तो बाबा कहते हैं कि मैं कल्प 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 के संगम युगे आता हूँ. அதனால பாபா சொல்றாங்க, நான் கல்ப கல்பம், கல்பத்தினுடைய சங்கம யுகத்துல நான் வரேன். 5000 वर्ष पहले भी आया था, फिर से कल्प के संगम युगे आया हुआ हूँ. பாபா சொல்றாங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்திருந்தேன், மீண்டும் கல்பத்தினுடைய சங்கம யுகத்துல நான் வந்திருக்கிறேன். बाप आकर आदत देते हैं, बच्चे बेफिक्र रहो, ये मेरा ही पाठ है. பாபா வந்து குழந்தைங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. என்ன தைரியம் கொடுக்குறாங்க? குழந்தைங்களே கவலை இல்லாம இருங்க, இது என்னோட வேலை தான் சொல்றாங்க பாபா. बच्चे कहते हैं बाबा आओ, आकर फिर से राजयोग सिखाओ, पति दुनिया को आकर पावन बनाओ, ये समय सब ऑर्फन है. குழந்தைங்க சொல்றாங்களாம், பாபா வாங்க பாபா, வந்து மறுபடியும் எங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லி கொடுங்க என்று கூப்பிடுறாங்க குழந்தைங்க. பத்தீத்த உலகத்தை வந்து பாவனமாக்குங்க என்று குழந்தைகள் பாபாவை அழைக்கிறாங்க.
பாபா சொல்றாங்க, இந்த நேரம் எல்லாருமே ஆர்ஃபன்ஸா இருக்கிறாங்க. அப்படின்னா அனாதைகளாக இருக்கிறாங்க. ஆர்ஃபன் உன்கோ கஹா ஜாத்தா ஹே ஜின்கோ மா பாப் நஹி ஹோ. ஆர்ஃபன் அனாதைகள் அப்படின்னு யார சொல்லப்படுகிறது அப்படின்னா பாபா சொல்றாங்க, யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவங்க தான் ஆர்ஃபன்ஸ் இல்லையா. ஆப்பஸ்மே லடுத்தே ஜகடத்தே ரேத்தே ஹே. யாரு தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களோ, தாய் தந்தை இல்லாதவங்க தான் வழிகாட்டுறதுக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாம தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா. அப்படி யார் தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆர்ஃபன்ஸ்ன்னு சொல்றாங்க பாபா. सब बड़े दुखी हैं, सारी दुनिया में अशांति है, इसलिए बच्चों को दुख से पार कर व रावण के राज्य से छुड़ाकर राम राज्य सुखधाम में ले जाने आए हैं. பாபா சொல்றாங்க, எல்லாரும் ரொம்ப துக்கமானவர்களா இருக்கிறாங்க, துக்கியா இருக்கிறாங்க. முழு உலகத்திலையும் அசாந்தி இருக்குது. அதனால குழந்தைகளை துக்கத்திலிருந்து விடுவிச்சு, துக்கங்களை கடந்து போக செஞ்சு, ராவணனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுவிச்சு ராமராஜ்யம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறாங்க. பாப் கேத்தே என் மேரா ஃபரிஜ் ஹே. பாபா சொல்றாங்க, இது என்னுடைய கடமை. ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய கடமையை சொல்லுவாங்க இல்லையா. தன் பிள்ளைங்களை கரை சேர்க்கறதா என் கடமை, என் பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்யறது தான் என் கடமைன்னு ஒவ்வொரு தாய் தந்தையும் நினைப்பாங்க இல்லையா. அதே போல பாபா என்ன சொல்றாங்க, பாபாவோட குழந்தைங்க நாம் எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறோம். அப்போ துக்கத்திலிருந்து விடுவிச்சு, ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிச்சு நம்ம எல்லாரையும் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறது தான் பாபா சொல்றாங்க என்னுடைய கடமை அப்படின்னு பாபா சொல்றாங்க. சாரே வேர்ல்டு கா அர்த்தாத் சபி ஆத்மாओं का एक ही बाप है. பாபா சொல்றாங்க, முழு உலகத்திற்கும், அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரே ஒரு பாபா தான். सभी कहते हैं, हे बेहद के बाबा आप अभी ऊपर से तख्त छोड़कर आए हो. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஹே எல்லையற்ற தந்தையே. பாபா யாரு? எல்லையற்ற தந்தை. ஹே எல்லையற்ற தந்தையே, நீங்க இப்போ மேல இருந்து சிம்மாசனத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. பாபா இப்போ வந்திருக்கிறாங்க குழந்தைகளாகி நமக்காக இல்லையா. பிரம்ம மெஹ தத்துவமே ரேத்தே ஹேன்னா யஹா ஹே ஜீவாத்மாயே. பாபா சொல்றாங்க, பிரம்ம மக தத்துவத்தில் இருக்கிறாங்க இல்லையா பாபா. இங்க இருக்கிறது, இங்க நாம எல்லாரும் யாரு? ஜீவாத்மாக்கள். வஹாஹே ஆத்மாओं का स्थान जिसको பிரம்மாண்ட கஹா ஜாத்தா ஹை. பாபா சொல்றாங்க, அது ஆத்மாக்களின் உலகம். எது? அந்த பிரம்ம மக தத்துவம் இருக்கு இல்லையா, அது ஆத்மாக்களின் இருப்பிடம். அதை பிரம்மாண்டம் என்றும் சொல்லப்படுகிறது. तो बाप बच्चों को समझाते हैं, ये नाटक है सुख और दुख का. बुलाते भी हैं, हे परमपिता परमात्मा क्योंकि दुखी हैं. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, இது நாடகம். எப்படிப்பட்ட நாடகம்? துக்கம் மற்றும் சுகத்திற்கான நாடகம். துக்கம் மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது, சுகம் மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா. துக்கம் மற்றும் சுகத்திற்கான நாடகம் இது. அழைக்கிறாங்க பக்தர்கள் எல்லாரும். எப்படி? ஹே பரம்பிதா பரமாத்மான்னு அழைக்கிறாங்க. ஏன் அழைக்கிறாங்க? ஏன்னா ரொம்ப துக்கியாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. ये गीत भी इस पर गाया हुआ है. बच्चों की क्या भूल हुई है, बाप को भूले हैं. பாபா சொல்றாங்க, இந்த பாடல் கூட பரம்பிதா பரமாத்மா தான் மேல இருந்து கீழே இறங்கி வாங்க, ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபு, இதுதான் பாடல் கேட்டோம் இல்லையா. இதை வைத்துதான் பாபா பரந்தாமத்தில் இருக்கிறாங்க, பிரம்மாண்டத்தில் இருக்கிறாங்க. இங்க எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறதுனால தான் பாபா அழைக்கிறாங்க. அதுதான் அந்த பாடல். பாபா கேட்குறாங்க, குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? என்ன தப்பு பண்ணிட்டோம்? பக்தனா நாம இருக்கும்போது என்ன தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா பாபா சொல்றாங்க, பெரிய தப்பு என்னன்னா அப்பாவை மறந்துட்டீங்கன்னு சொல்றாங்க பாபா. அப்பாவை மறந்துட்டா அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா. யாரு படைக்கிறாரோ அவரையும் மறந்தாச்சு, அதுதான் பெரிய தப்புன்னு சொல்றாங்க பாபா. கீதா கா பகவான் ஜிஸ்னே சஹேஜ் ராஜயோக் சிக்காயா அநாத் கோ சனாத் பனாயா உன்கோ நஹி ஜான்தே ஹி. கீதையினுடைய பகவான் யார் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, யார் அனாதைகளை தாய் தந்தையினுடையவராக ஆக்கினாரோ, அவரே தெரிஞ்சுக்காம மறந்து போயிட்டோம். இதுதானே பெரிய தவறு இல்லையா. காத்தே பி ஹே அநாத்தோங்கோ சனாத் பனானே வாலே. பாடுறாங்களாம், ஹே அனாதைகளை தாய் தந்தையினுடையவராக ஆக்குபவரே, சிறந்தவர்களாக ஆக்குபவரேன்னு சொல்லிட்டு பாடுறாங்களாமா. அநாத் சே சனாத் பாரத் கோஹி பனாத்தே ஹே. பாபா சொல்றாங்க, அநாதை நிலையிலிருந்து அனைத்து வளமும் நிறைந்ததாக பாரதத்தை தான் பாபா ஆக்குறாங்க.
உலகம்னு சொல்லும்போது பாரதம் தான் அதில் மெயினாக இருக்குது இல்லையா? இன்னைக்கு ரொம்ப ஏழ்மை பாரதமாக இருக்கிறத செல்வச் செழிப்பான பாரதமாக பாபா ஆக்குறாங்க. பாரத் ஹி சனாத் சதா சுகிதா. பாரதம் செல்வச் செழிப்பான பூமியாக சதா சுகம் நிறைந்ததாக இருந்தது. பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பெரிட்டி 3. கிரகஸ்த ஆசிரம்தா, தூய்மை, சாந்தி, சகல வளமும் இருந்தது. இல்லறம் என்பது ஆசிரமமாக இருந்தது. भारत महान पवित्रता, गाते भी हैं 16 कला संपूर्ण निर्विकारी, यहाँ तो सब अनाथ बन गए हैं. பாரதம் மகான் பவித்திரமான பூமியாக இருந்தது. பாடுறாங்க 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவர்கள். சம்பூர்ண நிர்விகாரி யாரு? தேவி தேவதைகள் குண்டான மகிமேது இல்லையா? ஆனா அப்படிப்பட்டவர்கள் கூட இங்க என்ன ஆயிட்டாங்க? எல்லாருமே அநாதைகளாக ஆகிட்டாங்க. उनको पता ही नहीं है हिंसा अहिंसा किसको कहा जाता है. ஹிம்சை என்று எதை சொல்லப்படுகிறது, அஹிம்சை என்று எதை சொல்லப்படுகிறது என்பது உலகத்தினருக்கு தெரியாது. वह समझते हैं गौ आदि को मारना हिंसा है, बाप कहते हैं एक दो पर काम कटारी चलाना हिंसा है. உலகத்தினர் நினைக்கிறாங்க பசுவதை செய்வது ஹிம்சைன்னு. ஆனா பாபா சொல்றாங்க ஒருவர் மீது ஒருவர் காம வாழை வீசுவதுதான் ஹிம்சை. ராவன் கி பிரவேஷ்டா கே காரண் சப் பतित बन पड़े हैं. பாபா சொல்றாங்க ராவணனுடைய பிரவேசத்தின் காரணத்தினால எல்லாருமே பதீத்தமாக ஆயிட்டாங்க. பாப் कहते हैं நம்பர் 1 दुश्मन है. பாபா சொல்றாங்க நம்பர் 1 எதிரி எது? நம்பர் 1 எதிரி देह अभिमान. देह अभिमानम दा नंबर 1 एदरी. फिर काम, क्रोध या 5 विकार तुम्हारे दुश्मन हैं जिन्होंने तुम्हें अनाथ बनाया है. नंबर 1 எதிரி தேக அபிமானம். அதுக்கப்புறம் தான் காமம், கோபம் போன்ற அந்த பஞ்ச விகாரங்கள். இந்த பஞ்ச விகாரங்கள் தான் உங்களுடைய எதிரி. இந்த பஞ்ச விகாரங்கள் தான் உங்களை அநாதைகளாக ஆக்கிடுச்சு. बाबा पूछते हैं, हे भारतवासी बच्चों, तुम्हें याद आता है कि सत्युग में हम सनात थे तो कितने सुखी थे. பாபா கேட்குறாங்க, ஹே பாரதவாசி குழந்தைங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா. சத்தியுகத்தில் நாம தான் எஜமானர்களாக இருந்தோம். எவ்வளோ சுகமானவர்களாக அப்போ இருந்தோம். நம்ம எஜமானராக இருக்கும்போது எவ்வளோ சுகமானவர்களாக இருந்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? यहाँ कोई शरीर छोड़ते हैं तो कहते हैं स्वर्ग गया, नरक से गया ना. இங்க யாராவது ஷரீரை விட்டுட்டாங்கன்னா அவங்க சொர்க்கலோக பதவி அடைந்தார் அப்படி சொல்றாங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப எங்கிருந்து போனாங்க சொர்க்கத்துக்கு? பாபா சொல்றாங்க நரகத்திலிருந்து தான் போனாங்க இல்லையா? तो समझाना चाहिए कि भारत इस समय नरक है, इसको रौरव नरक कहा जाता है. गरुड़ पुराण में கத்தாயே हैं. பாபா சொல்றாங்க பிறருக்கு அப்ப நம்ம புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணுமா? பாரதம் இந்த நேரம் நரகமா இருக்குது. இந்த நரகத்தை கொடூரமான பயங்கரமான நரகம் என்று சொல்லப்படுகிறது. கருட புராணத்துல நிறைய கதைகள் காட்டியிருக்காங்க இல்லையா? और कोई नदी नहीं है, विश्व सागर में सब गोते काते रहते हैं. விஷ வைத்தரணி நதின்னு இந்த கருட புராணத்துல காட்டியிருக்கிறாங்க. அந்த நதியிலே போட்டுருவாங்க, இந்தந்த பாவம் செஞ்சா இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு கருட புராணத்துல காட்டியிருக்காங்க இல்லையா? அதுல அந்த விஷ வைத்தரணி நதி அப்படின்னு அதுல இருக்கும். பாபா சொல்றாங்க அப்படிலாம் வேற எந்த நதியும் கிடையாது. இந்த விஷக்கடல்ல எல்லாருமே மூழ்கி தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. விகாரங்கள் என்ற விஷக்கடல்ல एक दो को काटते दुखी करते रहते हैं. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாளால வெட்டி துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறான். ஸ்தூல வாளாலை வெட்டுறாங்க, விகாரம் என்ற வாளாலை வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பாப் ஆக்கர் சம்ஜாத்தே हैं ये दुख और सुख का ड्रामा बना हुआ है. பாபா வந்து புரிய வைக்கிறாங்க. என்ன புரிய வைக்கிறாங்க? இந்த நாடகம் துக்கம் மற்றும் சுகம் இரண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாக்கி ऐसे नहीं कि अभी अभी नरक अभी अभी स्वर्ग है, जिसके पास बहुत धन है वह स्वर्ग में है नहीं, धनवान भी दुखी होते हैं. மற்றபடி பாபா சொல்றாங்க இப்ப நரகம் இருக்குது, இந்த தருணத்துல நரகம் இருக்கிறது, மறு தருணம் அடுத்த தருணத்துல சொர்க்கம் வந்துருது. அப்படி கிடையாது. இப்ப நரகத்துல இருக்கிறாங்க, மேலோக பதவி அடைஞ்சிட்டாங்கன்னா சொர்க்கலோகம் போயிட்டாங்க, அப்படி கிடையாது. பாபா சொல்றாங்க யார்கிட்ட ரொம்ப செல்வம் இருக்குதோ அவங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னும் கிடையாது.
பாபா சொல்றாங்க செல்வந்தனாக இருப்பவர்களும் கூட துக்கமானவர்களாக தான் இருக்கிறாங்க. வெளியே பார்க்கறதுக்கு பகட்டு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு துக்கம் இருக்கும்னு யாருக்கு தெரியும் இல்லையா? इस समय सारी दुनिया दुखी है. बाप समझाते हैं तुम्हारा धनी है माता पिता. இந்த சமயம் முழு உலகமும் துக்கமானதாக இருக்கிறது. பாபா புரிய வைக்கிறாங்க, உங்களுடைய தலைவன் நம்முடைய தாய் தந்தை. ஜிஸ்கேலியே ஹி தும் காத்தே ஹோ தும் மாத்து பிதா. அந்த தலைவன் அந்த தாய் தந்தை பார்த்து தான் நீங்க பாடுறீங்க, தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடுறீங்க. मनुष्यों को तो पता ही नहीं, लक्ष्मी नारायण के आगे भी कहेंगे तुम मात पिता, राधे कृष्ण के आगे भी कहेंगे तुम मात पिता, क्योंकि बाप को ही नहीं जानते. தாய் தந்தைன்னு சொல்லிட்டு நீங்க பாடுறீங்க, ஆனா மனிதர்களுக்கு தெரியாது யார் தாய் தந்தைன்னு இல்லையா? அதனால என்ன செய்யறாங்களாமா, லக்ஷ்மி நாராயணனுக்கு முன்னாடி போயிட்டு சொல்றாங்களாம் நீங்க தான் தாயும் நீங்க தான் தந்தையும்னு. அடுத்து அவங்கள்ட்ட சொன்னா கூட பரவாயில்ல, வயசுல பெரியவங்களா காட்டுவாங்க. ராதே கிருஷ்ணனுக்கு முன்னாடி போயிட்டு சொல்றாங்களா தாயும் நீயே தந்தையும் நீயேன். அவங்க குழந்தை பருவம் தானே, ஆக்சுவலி இளமை பருவம் தான் இல்லையா? அப்ப அதுல போய் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியாது தாயும் நீயே தந்தையும் நீயேன். பாபா சொல்றாங்க, ஏன் இப்படி எல்லாரையும் பார்த்து தாய் தந்தைன்னு சொல்றாங்க? ஏன்னா அப்பாவை தெரிஞ்சுக்கல. யார் அப்பான்னு தெரிஞ்சுட்டு அவரை பார்த்து நேரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? बाप रचेता और उनकी रचना को नहीं जानते. பாபா படைப்பாளர், அவரை பத்தி தெரிஞ்சுக்கல, அவருடைய படைப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கல. ये सृष्टि का चक्कर है, माया का चक्कर नहीं कहेंगे. பாபா சொல்றாங்க இது சிருஷ்டியின் சக்கரம், மாயையின் சக்கரம்னு சொல்ல முடியாது. माया 5 विकारों का कहा जाता है, धन को संपत्ति कहा जाता है. உலகத்தினர் சொல்வாங்க பணம் தான் மாயை அப்படி சொல்வாங்க இல்லையா? அதனால தான் பாபா புரிய வைக்கிறாங்க, இந்த சிருஷ்டி என்பது உலகம் என்பது மாயை கிடையாது. மாயை 5 விகாரங்களைத்தான் மாயை என்று சொல்லப்படுகிறது. செல்வமும் அதே போல பணமும் அதே போல மாயை கிடையாது. பணத்தை சம்பத்தி செல்வம் என்று சொல்லப்படுகிறது. சம்பத்திவான் பவ், ஆயுஷ்வான் பவ், புத்திரவான் பவ், யா ஆசீர்வாத் பாப்பி தேத்தே ஹேன். பாபா சொல்றாங்க சம்பத்திவான் பவ. சம்பத்திவான்னா சர்வ செல்வமும், அனைத்து செல்வமும் சகல செல்வமும் நிறைந்தவராகுக. அடுத்து ஆயுஷ்வான் பவ அப்படின்னு நீண்ட ஆயுளோட வாழுக அப்படின்ற வரதான். அடுத்து புத்திரவான் பவ, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்பா தான் கொடுக்கறாங்க. बाकी वह सब तो भक्ति मार्ग के गुरु हैं. ज्ञान सागर एक ही है जिसके लिए गाते हैं. மற்ற எல்லாரும் பக்தி மார்க்கத்தினுடைய குருக்கள். ஞான கடலோ ஒரே ஒருவர் தான், அவருக்காக தான் பாட்டு பாடுறாங்க. கீதா சுனாக்கர் फिर कह देते श्री कृष्ण भगवान वाच. கீதை சொல்றாங்க, சொல்லிட்டு கடைசியில ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லிடுறாங்க. அரே கிருஷ்ண கைசே பகவான் ஹோகா. பாபா கேட்குறாங்க, கிருஷ்ணன் எப்படி பகவான் ஆக முடியும்? கிருஷ்ணன் எப்படி பகவானா இருப்பார்? ये तो ऊपर वाले को बुलाते हैं कि रूप बदल कर आओ. तुम आत्माएं तो रूप बदलती हो, बाप भी तो मनुष्य तन में ही आएंगे ना, बैल पर तो नहीं आएंगे. பாபா சொல்றாங்க, மேல இருக்கிறவர் தான் அழைக்கிறாங்களாம். எப்படி அழைக்கிறாங்க? கீழே இருக்கிற மனிதர்கள் பக்தர்கள் உங்க ரூபத்தை மாத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகி நீங்க ரூபம் மாறுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிறப்புலையும் ஒவ்வொரு சரீரம் ஒவ்வொரு ரூபம் மாறுது இல்லையா? பாபா கூட மனிதனுடைய உடல்ல தான் அப்ப வருவாங்க இல்லையா? நம்ம தானே கூப்பிட்டோம், ரூபத்தை மாத்திட்டு வாங்கன்னு கூப்பிட்டோம் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட தானே வர சொல்றோம். அப்ப நம்மள மாதிரி தானே பாபா வந்தாகணும் இல்லையா? பாபா சொல்றாங்க, பாபா கூட மனிதனுடைய உடல்ல தான் வருவாங்க இல்லையா? काले वाहनத்துல பாபா வரமாட்டாங்க. तुम कहते हो बाबा आप भी हमारे मुवाफिक रूप बदलकर मनुष्य तन में आओ. நீங்க சொல்றீங்க பாபா நீங்க கூட எங்களை மாதிரி ரூபத்தை மாத்திட்டு மனிதனுடைய உடல்ல வாங்க பாபா என்று நீங்க கூட சொல்றீங்க. मैं कोई बैल या कच्छ मच्छ में नहीं आता हूँ. பாபா சொல்றாங்க, நான் காளை வாகனத்திலேயோ கச்ச அவதாரத்திலேயோ, கச்ச மச்ச அதாவது மீன் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கச்ச அவதாரம் மச்ச அவதாரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுலலாம் நான் வர்றது கிடையாது. பெஹலே பெஹலே மனுஷிய சிருஷ்டி ரச்சி ஜாதி ஹே பிரஜாபிதா பிரம்மா துவாரா. முதல்ல மனித சிருஷ்டி படைக்கப்படுகிறது பிரஜாபிதா பிரம்மா மூலமாக. तो 2 बाप हो गए, एक तो परमपिता परमात्मा शिव जिसको कहते हैं हे अनाथों को सनात बनाने वाले बाबा आओ. फिर गाते हैं ज्ञान सूर्य प्रगटा. ज्ञान सूर्य वह बाप ही है जो सबसे ऊंच है. बाबा சொல்றாங்க,
அதாவது முதல்ல மனித சிருஷ்டி படைக்கப்படுகிறது பிரஜா பிதா பிரம்மா மூலமாக இல்லையா? அப்ப ரெண்டப்பா ஆகிட்டாங்க. ஒருத்தர் பரம்பிதா பரமாத்மா சிவன். அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஹே அநாதைகளை தாய் தந்தையினுடையவராக எஜமானராக ஆக்கக்கூடிய பாபா வாங்க அப்படின்னு பாபாவை பார்த்து பாடுறாங்க. அப்புறம் என்ன பாடுறாங்களாமா? ஞான சூரியன் உதயமானதும் அஞ்ஞான இருள் விலகிடுது என்றும் பாடுறாங்க. ஞான சூரியன் அந்த பாபா சிவபாபா தான். அவர் தான் அனைவரையும் விட உயர்ந்தவர். இஸ் கேலுக்கோபி சமஜ்னா சாஹியனா. இந்த விளையாட்டையும் கூட புரிஞ்சுக்கணும் இல்லையா? பாரத் பர்ஹி கேல் ஹே பாக்கி வக பை பிளாட் ஹே. பாரதத்துல தான் இந்த எல்லா விளையாட்டும் நடக்குது. மற்ற எல்லாமே என்ன துணை கதைகள்னு சொல்லுவாங்கல்ல, பை பிளாட். மெயின் கதை ஒன்று போகும், அதுக்கு பக்கத்தில் சைடு கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி துணை கதையாக இன்னொன்று வரும். கடைசியில் எல்லா கிளைமேக்ஸும் ஒன்றாகும் இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க. மற்றது எல்லாமே என்ன பை பிளாட். பாரத் கா தேவி தேவதா தர்மம் ஹி சிரேஷ்ட நம்பர் 1 ஹே. பாரதத்தினுடைய தேவி தேவதா தர்மம் தான் சிரேஷ்டமானது, நம்பர் 1 ஆனது. दैवी धर्म दैवी करम श्रेष्ठते. अब धर्म करम भ्रष्ट बन गए हैं. பாபா சொல்றாங்க தெய்வீக தர்மம் தெய்வீக கர்மம் இரண்டுமே சிரேஷ்டமானதாக இருந்தது. இப்போ இந்த கலியுகத்துல தர்மம் கர்மம் ரெண்டுமே பிரஷ்டமாயிடுச்சு, கீழானதாக ஆயிடுச்சு. बाप समझाते हैं धर्म मुख्य है 4. सबसे पहले है देवी देवता धर्म. பாபா புரிய வைக்கிறாங்க என்னன்னா முக்கியமான தர்மங்கள் 4. அதுல எல்லாத்தை விட முதன்மையானது தேவி தேவதா தர்மம். சத்யுக் ஸ்தாபனா கா காரிய ஏக் பாப் ஹி கரேங்கன்னா. பாபா சொல்றாங்க சத்யுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய காரியத்தை ஒரு பாபா தான் செய்வாங்க இல்லையா? वह है हेवनली गॉडफादर. बाप कहते हैं मैं कल्प के एक ही संगम युगे आता हूँ. பாபா யாரு? சொர்க்கத்தை சத்தியுகத்தை படைக்கக்கூடியவர்னு சொல்றாங்க இல்லையா பாபா. அதனால இப்ப என்ன சொல்லணும்? ஹெவன்லி காட்ஃபாதர். பாபா யாரு? ஹெவன்லி காட்ஃபாதர். பாபா சொல்றாங்க நான் கல்பத்துல ஒரு முறை சங்கம் யுகத்துல நான் வரேன். தும் பச்சை ஜான்தே ஹோ ஹம் சனாத் பன் ரஹே ஹே. குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க நாம இப்போ எஜமானர்களாக ஆகிட்டே இருக்கிறோம். புது உலகத்தினுடைய எஜமானர்களாக தலைவனுடையவராக ஆகிட்டே இருக்கிறோம். அனாத்தோங்கோ சனாத்து பனானை வல எக்ஹி பாப்பே. அனாதைகளை எஜமானராக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். मनुष्य को तो अल्पकाल का ही सुख दे सकते हैं. यह है ही दुख की दुनिया. ஒரு மனிதன் பிற மனிதர்களுக்கு அல்ப காலத்துக்கு தான் சுகம் கொடுக்க முடியும், நிரந்தர சுகத்தை கொடுக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கமான உறவினராக இருந்தாலும் இல்லையா? பாபா சொல்றாங்க இந்த உலகமே துக்கம் நிறைஞ்ச உலகம். திராகி திராகி கர்த்திரேத்தேகே. துக்கம் நிறைஞ்ச உலகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும்போது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கடவுளே காப்பாற்றுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க, மக்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பாரத் சுக் தாம் தா அபி துக் தாம் ஹே. ஆயே ஹே சாந்தி தாம் சே அப் நாட்டக் பூரா ஹோத்தா ஹே. பாரதம் சுகதாமமாக இருந்தது, ஆனா இப்போ துக்க தாமமாக இருக்கிறது. சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறோம், இப்ப நாடகம் முடிவடைஞ்சிருச்சு. சோளா புராணா ஹோகையா ஹே கிரஸ்த மேரேத்தே பவித்ர பரணா ஹே. இப்போ இந்த சட்டை ரொம்ப பழசாயிடுச்சு, முதல்ல இருந்து வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இது கடைசி சரீரம் இல்லையா? ஆனால் இந்த சட்டை ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ பாபா சொல்றாங்க இல்லறத்துல இருங்க, இருந்துட்டே பவித்திரமாக ஆக வேண்டும். मैं तुम्हारा बाप आया हूँ पवित्र हेवन स्थापन करने. पहले पवित्र थे अभी अपवित्र हैं. நான் உங்களுடைய தந்தை வந்திருக்கிறேன் பாபா சொல்றாங்க. மறந்துட்டதுனால பாபா நமக்கு இங்க சொல்றாங்க நான் உங்களுடைய அப்பா வந்திருக்கிறேன். எதுக்காக வந்திருக்கிறேன்? பவித்திரமான ஹெவனை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க பாபா. முதல்ல பவித்திரமாக தான் நீங்க இருந்தீங்க, இப்ப அப்பவித்திரமாக இருக்கிறீங்க. आधा कल राम राज्य है, आधा कल प्रावन राज्य है, अभी तुम ईश्वरीय गोद में हो. பாபா சொல்றாங்க அரைக்கல்பம் ராமராஜ்யம் நடக்கிறது, அடுத்த அரைக்கல்பம் ராவணனுடைய ராஜ்யம் நடக்கிறது. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப நாம எல்லாரும் எங்க இருக்கிறோம்?
பாபா சொல்றாங்க, ஈஸ்வரிய மடியில இருக்கிறீங்க, ராவண ராஜ்யத்துல இல்ல. நாம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? ஈஸ்வரிய மடி, ஈஸ்வரனுடைய மடியில இருக்கிறோம். இவ்வளவு பாதுகாப்பாக ஃபீல் பண்றோம் இல்லையா பாபா மடியில இருக்கிறதுனால. ஈஸ்வரிய ஃபேமிலி ஹே, ஈஸ்வரனுடைய மடியில இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல சொல்றாங்க பாபா, இது ஈஸ்வரிய குடும்பம். நாம எல்லாரும் யாரு? யாரோ எங்கேயோ இருந்தாலும் சரி, ஆனா பாபாவை தெரிஞ்சவங்க ஒரு பேட்ச் குத்தி இருக்கிற ஒருத்தரை பார்த்தாலே என்ன ஆயிடுது, உடனே நமக்கு எங்கில்லாத சந்தோஷம் வந்துடுது. முன்ன பின்ன தெரியாது, பாஷை தெரியாது, எங்கேயோ ஒரு வெளியூருக்கு போறோம், அதர் ஸ்டேட்ஸ்க்கு கூட போறோம், அங்க யாராவது பேட்ச் குத்தி இருக்காங்க. பேட்ஜை கூட விடுங்களேன், ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாருடைய கார்லயாவது பாபாவோட ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலே என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. யார் பாபா குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னு தேடுறோம் இல்லையா. நமக்கு யாரும் பேட்ச் குத்தி இருக்கிறவங்கள பார்த்தாலே கூட ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. காரணம் என்ன? ஏன்னா என்ன உணர்வு நமக்கு இருக்குது, நாம எல்லாம் யாரு? ஒரு ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாம் எல்லாரும் ஈஸ்வரிய ஃபேமிலி. தாதா கிராண்ட் ஃபாதர் ஹே शिव பாபா, பிரஜாபிதா பிரம்மா ஹே பாபா, யஹ் ரியாலிட்டி ஹே. பாபா சொல்றாங்க, தாத்தா கிராண்ட் ஃபாதர் யாரு? நம்முடைய தாத்தா யாரு? शिव பாபா. அடுத்து பிரஜாபிதா பிரம்மா நம்முடைய அப்பா இல்லையா. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. तुम जानते हो निराकार बाप ने प्रवेश किया है, मनुष्य तन में आए हैं. பாபா சொல்றாங்க, நிராகாரமான பாபா மனிதனுடைய உடல்ல பிரவேசமாகி இருக்கிறாரு, மனிதனுடைய உடல்ல வந்திருக்கிறாருங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. वह बाप बैठ आत्माओं से बात करते हैं. அந்த அப்பா உட்கார்ந்து இப்ப ஆத்மாக்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. उनको रूहानी सर्जन कहा जाता है. பாபாவை தான் ஆன்மீக சர்ஜன், ஆன்மீக டாக்டர் என்று சொல்லப்படுகிறது. ரூஹுக்கு இன்ஜெக்ஷன் லகாத்தே ஹே, ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. பாபா நேத்து முரளியில சொன்னாங்க, நீங்க ஆத்மாக்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க, நீங்க தான் ரூஹானி சோஷியல் ஒர்க்கர்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாபா சொல்றாங்க, பாபா தான் ரூஹானி சர்ஜன், ஆத்மாக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க பாபா. ये जो आत्मा को निर्लेप कहते हैं, लेकिन आत्मा कैसे निर्लेप होगी? आत्माओं में ही संस्कार हैं जिस अनुसार जन्म लेती है. ஆத்மாவை நிர்லேப் என்று சொல்றாங்க. நிர்லேப்னா எதுவும் அதுல ஒட்டாது அப்படின்னா, பாவமும் ஒட்டாது, புண்ணியமும் ஒட்டாது, எதுவும் ஒட்டாது நிலையில ஆத்மா இருக்குதுன்னு சொல்றாங்க. பக்தியில சொல்லி வச்சிருக்காங்க. பாபா சொல்றாங்க, ஆனா ஆத்மா எப்படி நிர்லேப்பாக இருக்க முடியும்? எதுவும் ஒட்டாத நிலையில ஆத்மா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு விளக்க சொல்றாங்க பாபா. ஆத்மாக்களுக்குள்ளதான் சமஸ்காரம் இருக்குது, அந்த சமஸ்காரத்தின் அனுசாரம் தானே ஜென்மா எடுக்குது இல்லையா. அப்ப எல்லாமே பதிவாகிறது எதுல தான்? ஆத்மால தான். अभी तुम बच्चे परमपिता परमात्मा को जानते हो, सब उनको ही याद करते हैं. हे पतित पावन परमपिता परमात्मा, आप इस मनुष्य सृष्टि के बीज रूप बाप हो. இப்போ குழந்தைகளாகி நீங்க பரம்பிதா பரமாத்மாவை தெரிஞ்சிருக்கிறீங்க. எல்லாரும் அவரை தான் நினைச்சிட்டே இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹே பதீத்த பாவனனே, ஹே பரமபிதா பரமாத்மா, நீங்க இந்த மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்கும் தந்தை என்று நினைக்கிறாங்க. சைத்தன்ய ஹோ, நீங்க ரொம்ப சைத்தன்யமா இருக்கிறீங்க. ஞானுக்கே சாகர் ஹோ, சைத்தன்யம்னா உணர்வுள்ள உயிரோட்டம் உள்ளவராக இருக்கிறீங்க. ஞானுக்கே சாகர் ஹோ, ஞான கடலாக இருக்கிறீங்க. சாரி நாலேஜ் ஆத்மா மே ஹே, फिर संस्कारों अनुसार पढ़ाई से जाकर तुम राजा बनते हो. பாபா சொல்றாங்க, இது எல்லா ஞானமும் ஆத்மால இருக்குது. பிறகு அந்தந்த ஆத்மானுடைய சமஸ்காரங்களின் அனுசாரமாக இந்த படிப்பின் ஆதாரத்தில் சென்று நீங்க ராஜா ஆகுறீங்கன்னு சொல்றாங்க பாபா. बाप में भी ज्ञान की संस्कार है ना. பாபாவும் ஒரு ஆத்மா தானே இல்லையா. அதனால பாபாட்ட கூட ஞானத்தின் சமஸ்காரம் இருக்குது இல்லையா. பாபாட்ட என்ன சன்ஸ்கார் இருக்குது? அவரும் ஆத்மாங்கிறதுனால அவர்கிட்டையும் சன்ஸ்காரம் இருக்கிறது. என்ன சன்ஸ்கார்? ஞானத்தின் சமஸ்காரம் இருக்கிறது. सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान है, तुमको भी त्रिकालदर्शी बनाते हैं. சிருஷ்டியினுடைய ஆதி மத்தியமம் அந்திமத்தை பற்றி ஞானம் பாபாட்ட இருக்குது. பாபா சொல்றாங்க, உங்களையும் திரிகாலதர்ஷியாக ஆக்குகின்றார். பாபா நம்மையும் கூட என்ன பண்றாராமா, 3 காலத்தை பற்றி ஞானம் நிறைந்தவராக ஆக்குகின்றார். तुम जानते हो कि हम आत्माएं मूल वतन से आती है, ब्रह्म को परमात्मा नहीं कह सकते. நாம் ஆத்மாக்கள் மூலவத்தனத்திலிருந்து வந்திருக்கிறோங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பிரம்மத்தை, பிரம்மம்னா பரந்தாம வீடு, நாம இருக்கிற இடம், அதை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. இதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபாக்கர் ஜோ நாலேஜ் சுனாத்தே ஹே, உஸ்கா நாம் ரக்கா ஹே கீதா.
பாபா வந்து என்ன ஞானம் சொல்றாங்களோ அதற்குத்தான் பெயர் என்ன? गीते। बापी आकर राजधानी स्थापन करते हैं और कोई राजधानी नहीं स्थापन करते। बाबा தான் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்றாங்க, வேறு யாரும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதில்ல। अभी राजधानी स्थापन होनी है इसलिए पवित्र बनना है। பாபா சொல்றாங்க இப்ப ராஜ்ய ஸ்தாபனை ஆகணும் இல்லையா, அதனால पवित्रமாக ஆக வேண்டும்। अभी बाप तुम बच्चों को नॉलेज देकर पवित्र बना ये धन का बनाते हैं। இப்ப பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து பவித்திரமாக்கி செல்வந்தனாக ஆக்குகின்றார், தாய் தந்தையினுடையவராக எஜமானனாக ஆக்குகின்றார்। ड्रामा का अक्षर भी कोई नहीं जानते, ये अनादि अविनाशी ड्रामा है। பாபா சொல்றாங்க இது நாடகம் இல்லையா, இந்த நாடகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை கூட யாருமே தெரிஞ்சிருக்கல। இது அனாதியான நாடகம், அழிவற்ற நாடகம்। சபி ஆத்மாவுக்கும் அவினாஷி பாட்டு மிலா ஹுவா ஹே, எல்லா ஆத்மாக்களுக்கும் அழிவற்ற பாகம் நடிக்கிறதுக்காக கிடைச்சிருக்கிறது। பரமாத்மா கா பி பாட்டே, பாபாவும் ஒரு ஆத்மா தானே, ஸோ பரமாத்மாவுக்கும் நடிப்பு இருக்கிறது। बाबा ने समझाया है कि शिव कोई इतना बड़ा लिंग नहीं है, उनको कहा जाता है परम पिता परमात्मा। சிவன் இவ்வளோ பெரிய லிங்க ரூபத்தில் பெருசாக காட்டியிருக்காங்க இல்லையா, அவ்வளோ பெரிய ரூபம் ஒன்றும் சிவன் கிடையாது என்பதை பாபா புரிய வச்சிருக்கிறாங்க। பாபாவுக்கு தான் பரம பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது। ஆத்மா கா ரூப் கியா ஹே, பாபா கேட்குறாங்க ஆத்மாவினுடைய ரூபம் என்ன? ஸ்டார், லைட், चमकता है ब्रिकुटी के बीच अजब सितारा, इतनी छोटी सी आत्मा में कितना बड़ा पार्ट है। பாபா சொல்றாங்க ஆத்மாவுடைய ரூபம் என்ன அப்படின்னா நட்சத்திரம், ஸ்டார், அடுத்து லைட், ஒரு ஜோதி, அடுத்து ஜொலிக்கக்கூடிய புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரகாசமான சுடர்விடும் ஒளிர்விடும் நட்சத்திரம், இவ்வளோ சின்ன ஆத்மால எவ்வளோ பெரிய நடிப்பு பதிவாகி இருக்குது பாருங்க। வண்டர் என்ன பாபா ஆச்சரியப்படுங்க, அதிசயம் இல்லையா, ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இல்லையா। பாப் கேத்தே ஹே மேரி ஆத்மா மே பி பார்ட் ஹே, பாபா சொல்றாங்க என்னோட ஆத்மாலையும் நடிப்பு இருக்கிறது। பக்தி மார்க் மே தும்ஹாரி கித்னி சர்வீஸ் கர்த்தா ஹூம், பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல நான் உங்களுக்கு எவ்வளோ சேவா பண்றேன்। எப்பெல்லாம் நாம நினைக்கிறோமோ நமக்கு காட்சி காட்டுறதுக்குலாம் வந்துடுறாங்க இல்லையா பாபா। इस समय तो बड़ा वंडरफुल पार्ट है, இந்த समय ரொம்ப அற்புதமான நடிப்பு பாபாவோட நடிப்பு। कल्प कल्प तुम बच्चों का पार्ट चलता रहता है, एक्टर्स भी नंबरवार होते हैं। सबसे पहले है बाबा, கல்ப கல்பம் குழந்தைகளாகி உங்களுடைய நடிப்பு பாகம் நடந்துட்டே தான் இருக்குது, ட்ராமா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இல்லையா। நடிகர்கள் கூட வரிசை கிரமமாக இருக்கிறாங்க। எல்லாத்தையும் விட முதல்ல வரவர் யாரு? சப்சே பேலேஹே, எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் யாரு? பாபா। பாப் கே பாஸ் ஜோ நாலேஜ் ஹே வ சபுகோ தேத்தே ஹே, பாபா கிட்ட என்ன ஞானம் இருக்கிறதோ அதை பாபா எல்லாருக்கும் கொடுக்கறாங்க। பாப் कहते हैं बच्चे ये राजधानी स्थापन हो रही है, अब पुरुषार्थ कर ऊंच पद पावो, जो सीट चाहिए लो। பாபா சொல்றாங்க குழந்தைகளே இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது, இப்போ புருஷார்த்தம் செஞ்சு உயர்ந்த பதவியை அடையுங்க, என்ன சீட்டு வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க। பாபா என்ன சொல்றாங்க, ராஜ்ய ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது, இன்னும் ஃபைனல் ஆகல இல்லையா எதுவுமே, அதனால இப்போ நீங்க முயற்சி செய்யுங்க, முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடையுங்க, என்ன சீட்டு வேணுமோ உங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க। விஸ்வ மகாராஜா ஆகணுமா ஆகிக்கோங்க, மகாராணி ஆகணுமா ஆகிக்கோங்க, இல்ல ராஜா ஆனா போதும்னு ஃபீல் பண்றீங்களா எடுத்துக்கோங்க। அப்படின்னு அர்த்தம் என்ன, யார் யார் என்னென்ன புருஷார்த்தம் எவ்வளவு புருஷார்த்தம் பண்றோமோ அதன் அனுசாரம் தான் நம்முடைய பதவியை நாம தான் ஃபிக்ஸ் பண்றோம், பாபா ஃபிக்ஸ் பண்றது இல்லை இல்லையா। அதனால தான் பாபா சொல்றாங்க யாருக்கு என்ன பதவி வேணுமோ என்ன சீட் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க பாபா। புருஷாரத் கர்னா ஹே பிராலப்து கேலியே, பிராப்தியை அடைவதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும், அதாவது பதவியை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும்। பேகத் கே பாப் துவாரா பேகத் கா சுக்கு லேனே கேலியே, எதுக்காக புருஷார்த்தம் பண்ணணும்? ஒன்று பிராப்தி அடைகிறதுக்காக, அடுத்து சொல்றாங்க பாபா எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா மூலமா எல்லைக்கப்பாற்பட்ட சுகத்தை பெறுவதற்காக முயற்சி செய்யணும்। ஜகத் அம்பா கோ கஹா ஜாத்தா ஹை गॉडेस ऑफ नॉलेज, कहाँ से नॉलेज मिली? ஜெகதம்பாவை கல்வியின் தேவி என்று சொல்லப்படுகிறது இல்லையா। ஜெகதம்பாவுக்கு தான் சரஸ்வதி தேவி, கல்வியின் தேவி என்று அழைக்கப்படுகிறார்கள்। பாபா கேட்குறாங்க அவங்களுக்கு எங்கிருந்து ஞானம் கிடைச்சது? யார்கிட்ட இருந்து ஞானம் கிடைச்சது? பிரம்மா சே,
பிரம்மா பாபாட்ட இருந்து கிடைச்சது. அடுத்த கேள்வி கேட்குறாங்க பாபா, பிரம்மாக்கோ கிஸ்னே தியா? சரி, பிரம்மாவுக்கு கொடுத்தது யாரு ஞானத்தை? शिव परमात्मा ने, शिव परमात्मा கொடுத்தாரு. ब्रह्मा द्वारा ब्रह्मा कुमार कुमारियों को ये नॉलेज मिल रही है जो ब्राह्मण फिर इस यज्ञ के निमित्त बनते हैं. பிரம்மா மூலமாக பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்கு இந்த ஞானம் கிடைச்சிட்டு இருக்கிறது. அந்த பிராமணர்கள் தான் பிறகு இந்த யஜ்ஞத்துக்கு நிமித்தமாக ஆகிறாங்க. इनको कहा जाता है रुद्र ज्ञान यज्ञ, जिसमें यह सारी पुरानी दुनिया खत्म हो जाएगी. இந்த யஜ்ஞத்தை தான் ருத்ர ஞான யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யஜ்ஞத்துல முழு பழைய உலகமும் அழிந்து போய்விடும். त्योहार सभी इस संगम के हैं. பாபா சொல்றாங்க எல்லா பண்டிகைகளும் இந்த சங்கம் யுகத்தினுடைய பண்டிகைகள் தான். शिव के बदले कृष्ण रात्रि कहे, कृष्ण का जन्म रात में दिखा दिया है. சிவபாபாக்கு பதிலா கிருஷ்ண ராத்திரின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணன் ராத்திரியில பிறந்தார்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய பிறப்ப இரவுல காட்டிட்டாங்க. शिवरात्रि का अर्थ नहीं समझते हैं. कलयुग है रात, सत्युग है दिन. சிவராத்திரியினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கவே இல்லை மக்கள். कलयुगम என்பது இரவு, सत्युगम என்பது பகல். रात में आकर दिन बनाते हैं, उसको कहा जाता है शिव जयंती. இரவை வந்து பகலாக்குகின்றார் அவரைத்தான், அந்த அதைத்தான் சிவ ஜெயந்தின்னு சொல்லப்படுகிறது. சிவ பாபா வந்து இரவை பகலாக ஆக்குறாங்க இல்லையா? அப்போ பாபா வரதனுடைய அடையாளமாக தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அதுதான் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகிறது. बेहद की रात बेहद का दिन है. यह शिव शक्ति सेना भारत को स्वर्ग बनाने वाली है. எல்லையற்ற இரவு, ஏன்னா இந்த இரவு 2500 ஆண்டுகள் நடக்கக்கூடியது இல்லையா? அதே போல எல்லையற்ற பகல் அப்படின்னா 2500 ஆண்டுகள் பகல் பொழுதுல இருக்கிறோம் அப்படின்னா சத்யுக திரேதாயுகம் இல்லையா? இது சிவசக்தி சேனை. இந்த சிவசக்தி சேனை பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கக்கூடியது. தேக்கோ கைசே குப்த பைட் படுத்தே. பாபா சொல்றாங்க அழகா, இங்க இருக்கிறவங்க யாரு? நாம் எல்லாரும் யாரு? சிவ சக்தி சேனை பாரதத்தையே ஸ்வர்க்கமாக்கக்கூடியவங்க. ஆனா பாருங்க எவ்வளவு ரகசியமா உட்காந்து பாட படிச்சுட்டு இருக்கீங்க. எவ்வளோ மறைமுகமாக குப்தமாக உட்காந்து எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. யோக பல்சே ராஜ்யத்தை யாராவது சொல்வாங்களா நம்ம ராஜ்யத்தை அடைகிறோன்னு? பாபா சொல்லுவாங்க யோக சக்தி மூலமாக ராஜ்யத்தை அடையணும். உட்காந்து பாபாவை நினச்சி தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து ராஜ்யத்தை அடைஞ்சிடறோம். பிராச்சீன் ராஜ்யோக் மஷூர் ஹே ஜிஸ்ஸே விஸ்வக்கி ராஜாய் மில்தி ஹே. பழமையான ராஜ்யோகத்திற்கு ரொம்ப புகழ் இருக்கிறது, பிரசித்தமானது. அதன் மூலமே விஸ்வத்தினுடைய ராஜ்யம் கிடைக்கிறது. ராஜ்யோகா செஞ்சா राज्य पदवी அடையலாம். சபி பாவன் ஹோ ஜாத்தே ஹே. பாபா சொல்லுவாங்க எல்லாரும் பாவனம் ஆயிடுறாங்க ராஜயோகத்தை செய்வதன் மூலம். यह नॉलेज आत्मा धारण करती है, आत्मा का ही ज्ञान कोई में नहीं है. பாபா சொல்றாங்க இந்த ஞானத்தை ஆத்மா தான் தாரணை செய்யறது. ஆத்மா என்ற ஞானம் கூட யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்றாங்க பாபா. वहाँ आत्मा का ज्ञान रहता है, बाकी परमात्मा का रचना का नहीं. பாபா சொல்றாங்க ஸ்வர்க்கத்துல ஆத்மாவை பற்றிய ஞானம் இருக்குது, மற்றபடி பரமாத்மாவை பற்றிய ஞானமோ படைப்பை பற்றிய ஞானமோ கிடையாது. यह नॉलेज सिर्फ तुम ब्राह्मणों को ही है. பரமாத்மாவை பற்றிய ஞானமும் படைப்பை பற்றிய ஞானமும் பிராமணர்களாகிய உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கிறது. தும் சப்சே ஊஞ்சோ, அதனால நீங்க எப்படிப்பட்டவங்க? எல்லாரை விட உயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க பாபா. ஜோ ரூஹானி சேவா கர்த்தே ஹோ, எதனால உயர்ந்தவர்களா? நீங்க ஆன்மீக சேவை செய்றீங்க, அதனால எல்லாரை விட உயர்ந்தவர்கள். ஏக் முசாஃபிர் ஆத்தே ஹே தும் சஜ்னியோ கோ கோரா பனானே. ஒரு வழிப்போக்கர், ஒரு பிரயாணி வரார், மேலிருந்து ஒரு பிரயாணி வரார் அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர் இங்கே பெர்மனண்டா தங்கிட மாட்டார். பிரயாணி வருவாரு, சத்திரத்துல தங்குவார், போயிட்டே இருப்பார் இல்லையா? அதே போல ஒரு பிரயாணி வராரு. நீங்க நாயகிகள் உங்க எல்லாரையும் அழகாக தூய்மையாக ஆக்குறார். ஏக்கு முசாஃபிர் பாக்கி சாபே சஜனியா. வழிப்போக்கன் பிரயாணி ஒருத்தர் தான், மற்ற எல்லாரும் யாரு? அந்த பிரயாணியினுடைய நாயகிகள். பிரஜா बनने व मुक्ति धाम में निवास करने वाली बड़ी बारात है. साजन आते ही हैं, सबको श्रृंगार कर ले जाने, सभी मच्छरों सदृश्य जाएंगे. பாபா சொல்றாங்க பிரஜைகளாக ஆக போகிறவர்கள் மற்றும் முக்தி தாமத்திலே நிவாசம் செய்யறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய ஊர்வலம் ரொம்ப பெருசா இருக்கும்.
நாயகன் பாபா ஒருத்தர், அவரோட போற நாயகிகளாக நாம் எல்லாரும். யாரு ராஜா பதவி அடையிறவங்க, மகாராணி பதவி அடையிறவங்க, அவங்க எல்லாம் நாயகனோட சேர்ந்து போவாங்க. ஒரு பிரயாணி ஒரு வழிபோக்கரோட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா யாரு பிரஜையாக போறவங்க, பிரஜைகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, பிரஜையாக போறவங்களும் முக்தி தாமத்துல அப்புறம் இருப்பாங்கல்ல, துவாபரயுகத்துல இருந்து வருவாங்க இல்லையா, அவங்களாம் முக்தி தாமத்திலே தானே இருப்பாங்க சத்தியுக திரேதாயுகம் முடிகிற வரைக்கும். பாபா சொல்றாங்க அவங்க எல்லாருடைய அந்த ஊர்வலம், சிவ ஊர்வலம் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா அதுல எக்கச்சக்க ஆத்மாக்கள். ஏன்னா திரேதாயத்தினுடைய எண்டலே 33 கோடி ஆயிடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எத்தனை கோடிகள் இருப்பாங்க, அப்ப அது பெரிய ஊர்வலமா இருக்கும். பாபா சொல்றாங்க நாயகன் பாபா வரதே எதற்காக, நாயகன் வரது எதற்காக, அனைவரையும் அலங்கரித்து அழைத்து செல்வதற்காக. அழுக்கா இருக்கிற நாயகிகள் நம்ம எல்லாரையும் பாபா என்ன பண்றாங்க, தூய்மைப்படுத்தி அலங்காரமும் செஞ்சு நம்ம எல்லாரையும் தன் கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுவும் எதை போல கூட்டிட்டு போறாங்களாம், பாபா சொல்றாங்க எல்லாரும் கொசு கூட்டம் போல போயிடுவோம், ஜுண்டா கூட்டமா புளியா சேர்ந்து போயிடுவோம்னு சொல்றாங்க பாபா. அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோं प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணிக்காக முக்கியமான சாரம் சொல்றாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லைட் ஹவுஸ் பனனா ஹே. லைட் ஹவுஸ் ஆக வேண்டும், அதாவது கலங்கரை விளக்கம் ஆக வேண்டும். அப்படின்னு என்ன செய்யணும், ஏக் ஆங்க் மே சாந்தி தாம் தூசரி ஆங்க் மே சுக் தாம் ஃபிர்தா ரஹே. ஒரு கண்ணில் சாந்தி தாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். லைட் ஹவுஸ்ல லைட் என்ன பண்ணும், நாலா பக்கம் இப்படி சுத்திட்டே இருக்கும் இல்லையா, அப்ப நம்ம கண்ணில் ஒரு கண்ணில் சாந்தி தாமம் ஒரு கண்ணில் சுகதாமம் சுத்திட்டே இருக்கணுமா, அப்படின்னா அதுதான் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும், கண்ணுக்கு வேற எதுவும் தெரியக்கூடாது. இஸ் துக்க தாம் கோ தேக்தே ஹுய் பி நஹி தேக்னா ஹே. இந்த துக்க தாமத்தை பார்த்தாலும் பார்க்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க பாபா, बाप समा नॉलेज में फुल बन करके बेहद सुख लेने के लिए पूरा पुरुषार्थ करना है. பாபாவிற்கு சமமாக ஞானத்தில் ஃபுல் ஆகி நிறைந்தவராகி எல்லையற்ற சுகத்தை பெறுவதற்காக அனுபவம் செய்வதற்காக முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். எல்லையற்ற சுகத்தை பெறுவதற்காக முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஜோ நாலேஜ் மிலி ஹே வக தூசரோं को देनी है. என்ன ஞானம் கிடைத்துள்ளதோ அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்கறாங்க. सर्व प्राप्तियों की स्मृति से उदासी को तलाक देने वाले खुशियों के खजाने से संपन्न भाव. அனைத்து பிராப்திகளுடைய நினைவினால் துயரத்திற்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய குஷிகளின் பொக்கிஷங்களால் நிறைந்தவர் ஆகுக. பாபா அதற்கான விளக்கம் சொல்றாங்க. संगम युग पर सभी ब्राह्मण बच्चों को बाप द्वारा खुशी का खजाना मिलता है. சங்கம் யுகத்துல அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் பாபா மூலமா குஷியினுடைய பொக்கிஷம் கிடைக்கிறது. इसलिए कुछ भी हो जाए, बल ये शरीर भी चला जाए, लेकिन खुशी के खजाने को नहीं छोड़ना. ஆனால் என்ன நாள் ஆகட்டும், பாபா என்ன நாள் ஆகட்டும்னா என்னெல்லாம் ஆகட்டும் தோணுது நமக்கு ஏதோ நம்ம லெவல்ல தோணுது. பட் பாபா என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த சரீரமே போனாலும் சரி, அந்த நிலை வந்தாலும் சரி, ஆனா குஷி என்ற பொக்கிஷத்தை விடக்கூடாது. शरीरத்தை விட வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் குஷியாத்தான் இருக்கணும்னு சொல்றாங்க பாபா. सदा सर्व प्राप्तियों की स्मृति में रहना तो उदासी को तलाक मिल जाएगी. சதா அனைத்து பிராப்திகளுடைய நினைவில் இருக்கணும். அப்போ அந்த துயரம் துக்கம் என்பதற்கு விடை கிடைத்துவிடும், அதாவது விவாகரத்து கிடைத்துவிடும். தந்தே தோரி மே பல் நுக்சான் பி ஹோ ஜாயே தோ பி மன் மே உதாசி கி லஹர் ந ஆயே. பாபா என்ன சொல்றாங்க கேளுங்க, தொழில்ல ஒருவேளை நஷ்டமே வந்தாலும் சரி, ஆனாலும் மனதில் துயரத்தின் அலை என்பது வரக்கூடாது. கேட்டிங்களா, எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும், உடல்ல எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும், மரணத்தை அடையும் தருவாயில் கூட குஷியை மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாபா. क्योंकि अकुट प्राप्तियों के आगे ये क्या बड़ी बात है.
பாபா சொல்றாங்க, தொழில நஷ்டமே ஏற்பட்டா கூட மனசுல ஒருபோதும் துயரத்தின் அலை வரக்கூடாது. ஏன்னா அளவிட முடியாத பிராப்திகள் என்ன கிடைச்சிருக்கிறதோ அதற்கு முன்னாடி இது என்ன பெரிய விஷயம், ஸ்தூல பணம் நஷ்டமானது என்ன பெரிய விஷயம்னு கேட்குறாங்க பாபா. அகர் குஷி ஹே தோ சப் குச் ஹே, குஷி நஹி தோ குச் பி நஹி. அழகா சொல்றாங்க பாபா, ஒருவேளை குஷி இருந்தால் எல்லாமே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தூல வசதிகள் எதுவும் இல்லைன்னா கூட குஷி இருந்தால் எல்லாம் இருக்குது. ஆனா குஷி இல்லைன்னா எதுவுமே இல்லை, இல்லையா? குஷி இல்லைன்னா எல்லா சாதனங்கள் இருந்தும் கூட எதுவும் இல்லாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க, இல்லையா? ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, மாஸ்டர் துக்கு ஹர்த்தா சுக்கு கர்த்தா கா பாட்டு பஜானே கே லியே சர்வ பிராப்தியோं से संपन्न बनो. மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கும் நடிப்பை நடிப்பதற்காக. பாபா தான் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர், அவருடைய குழந்தைங்க நாமும் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்ற இந்த நடிப்பை நடிப்பதற்காக அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவர் ஆகுங்கள். மாத்தேஸ்வரி ஜிக்கு அனுமோல் மகாவாக்கிய. மாத்தேஸ்வரி ஜியினுடைய விலைமதிப்பற்ற மகாவாக்கியம். பகவான் வாச் बच्चों के प्रति, बच्चे यह गुरु मत शास्त्र मत कोई मेरी मत नहीं है, ये तो सिर्फ मेरे नाम की मत देते हैं. பகவானுடைய மகா வாக்கியம் குழந்தைகளுக்காக. என்ன சொல்றார்? குழந்தைகளே, இந்த குரு சொல்லக்கூடிய வழி, குரு காட்டக்கூடிய வழி, சாஸ்திரங்கள் காட்டக்கூடிய வழி ஒன்றும் என்னுடைய வழி கிடையாது. என்னுடைய பெயரை மட்டும் சொல்லிக்கிட்டு அவங்க வழியை சொல்லிடுறாங்க, வழியை கொடுத்துட்றாங்க, வழியை காட்டுறாங்க. परंतु मेरी मत तो मैं जानता हूँ, मेरे मिलने का पता भी मैं आकर देता हूँ. ஆனா என்னுடைய வழி எனக்கு தான் தெரியும். நான் என்ன வழி சொல்றேன், என்னுடைய வழி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். என்னை அடைவதற்கான அட்ரஸ் கூட நான் வந்து தான் கொடுக்குறேன். என்னை வந்து அடையணும், என்னை சந்திக்கணும்னு அதற்கான அட்ரஸை கூட நான் வந்து தான் கொடுக்குறேன். உன்கே பேலே மேரி அட்ரஸ் கோய் நஹி ஜான்தா. நான் வந்து என்னை சந்திக்கிறதுக்கான அட்ரஸை கொடுக்காத வரைக்கும் வேற யாரும் அட்ரஸை தெரிஞ்சிருக்கவே இல்லை. கீதா மே பல் பகவான் வாச்சே பரந்து கீதா பி மனுஷனே சுனாய் ஹே. பாபா சொல்ல, கீதையில பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் கீதை கூட மனிதனால் சொல்லப்பட்டது தானே. भगवान तो स्वयं ज्ञान का सागर है. भगवान ने जो महावाक्य सुनाया है उनका यादगार फिर गीता बनी है. பாபா சொல்றாங்க, பகவான் சுயம் ஞானக்கடலானவர். பகவான் என்ன மகா வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாரோ அதனுடைய ஞாபகார்த்தம் தான், அதனுடைய நினைவு சின்னம் தான் பிறகு கீதை உருவாகிறது. यह विद्वान पंडित आचार्य कहते हैं परमात्मा ने संस्कृत में महावाक्य उच्चारण किए, उसे सीखने बिगर परमात्मा मिल नहीं सकता. பாபா சொல்றாங்க, மம்மா சொல்றாங்க, வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களாம், பரமாத்மா சமஸ்கிருதத்துல தான் மகா வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சமஸ்கிருதத்தை கத்துக்காம பரமாத்மாவை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்களாமா. ये तो और ही उल्टा कर्म कांड में फंसाते हैं. அவங்க அப்ப என்ன செய்யறாங்க, அந்த வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம் மேலும் தவறான மதச்சடங்குகள்ல மாட்ட வைக்கிறாங்க. வேத சாஸ்திர படு सीढ़ी चढ़ जावे फिर उतना ही उतरना पड़े, अर्थात उनको बुलाए एक परमात्मा से बुद्धियोग जोड़ना पड़े. வேதங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லா படிப்பையும் படிக்கிறதுனா ஏணிப்படியில் மேலே ஏறுறதுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ வேதங்கள் சாஸ்திரங்களை நிறைய படிச்சிருக்கிறோமோ அவ்வளோ மேலே ஏறியாச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ மேலே ஏறுறோமோ அவ்வளோ என்ன செஞ்சுதான் ஆகணும், பாபாவோட ஞானம் கேட்க மேலே ஏறினதுலேருந்து இறங்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏறின ஏனியில இறங்கணும்னு அர்த்தம் என்ன? இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கிறோமோ அதை மறந்து ஒரு பரமாத்மாட்ட புத்தியின் தொடர்பை இணைக்கணும். क्योंकि परमात्मा साफ कहते हैं, इन कर्म कांड वेद शास्त्र पढ़ने से मेरी प्राप्ति नहीं होती है. ஏன்னா ஏன் மேலே ஏறின ஏனிலிருந்து இறங்கணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஏன்னா பரமாத்மா தெளிவா சொல்றார். பாபா தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மதச்சடங்குகள், வேதங்கள், சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால நான் யாருக்கும் கிடைப்பதில்லை, என்னை அடைய முடியாது. देखो ध्रुव, प्रहलाद, मीरा ने क्या शास्त्र पढ़ा, यहाँ तो पढ़ा हुआ भी सब भूलना पड़ता है. जैसे अर्जुन ने पढ़ा था तो उनको भी भूलना पड़ा. பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாபா. துருவன்
பிரகலாதன், பக்த பிரகலாதன், மீரா, அவங்க எல்லாம் என்ன சாஸ்திரத்தை படிச்சாங்க? உண்மையான உள்ளன்போட இறைவனை தன்னுடைய உறவாக நினைச்சாங்க, அவ்வளவுதான் இல்லையா? அதனால இங்கே வேதங்கள் சாஸ்திரங்கள் என்ன படிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் மறந்தாகணும். இன்னொரு உதாரணம் சொல்றாங்க மாமா, அர்ஜுன் கூட என்னெல்லாம் படிச்சிருந்தாரோ அதை மறக்க வேண்டியதாக இருந்தது இல்லையா? கடைசியில கிருஷ்ணன் என்ன சொன்னார், உபதேசம் சொன்னதா காட்டுறாங்க கதையில. என்ன சொன்னாரோ அதை வச்சுதான் அவர் என்ன பண்றாரு, அந்த படிச்ச அந்த வித்தைகளை பயன்படுத்துறாரு இல்லையா? பட் அது வரைக்கும் அவர் படிச்சது எல்லாத்தையும் அவரும் மறக்க வேண்டியதா இருந்தது அர்ஜுன். भगवान के साफ महावाक्य है, श्वासों श्वास मुझे याद करो, इसमें कुछ भी करने की जरूरत नहीं है. பகவானுடைய தெளிவான மகா வாக்கியம் என்னன்னா, சுவாச சுவாசத்திலும் என்னை நினைவு செய்யுங்கள், இதில் வேறு எதையும் செய்வதற்கான அவசியமே கிடையாது. பாபா உட்காந்து நினைச்சா போதும், வேற எதையும் செய்யறதுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம் என்ன? வேதங்கள் சாஸ்திரங்களை சொன்ன மாதிரி நிறைய ஸ்லோகன்களை மனப்பாடம் பண்ணணும், மந்திரம் ஜெபிக்கணும், விரதங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. வேற எதுவும் செய்ய வேண்டாம். சுவாச சுவாசமும் பாபாவை நாம நினைவு செய்யணும், அவ்வளவுதான். ஜப் தக் ये ज्ञान नहीं है तो பக்தி மார்க் चलता है. எதுவரை இந்த ஞானம் இல்லையோ அதுவரை பக்தி மார்க்கம் இருந்துட்டே தான் இருக்கும். परंतु ज्ञान का दीपक जग जाता है तो कर्मकांड छूट जाते हैं. ஆனா ஞானத்தின் தீபம் சுடர்விட ஆரம்பிச்சதும் அந்த மதச்சடங்குகள், வேதங்கள், சாஸ்திரங்கள் படிக்கிற அந்த பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானாவே விடுபட்டுடும். क्योंकि कर्म कांड करते करते अगर शरीर छूट जावे तो फायदा क्या मिला? ஒருவேளை அப்படி மதச்சடங்குகள், வேதங்கள், சாஸ்திரங்களை படிக்கணும்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல திடீர்னு ஒருவேளை சரீரத்தை விட்டுடுச்சு ஆத்மான்னா அதனால பலன் என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை இல்லையா? பிராலப் தோ பனி நகி, பிராப்தி ஒண்ணுமே உருவாகல. கர்ம பந்தன் கே ஹிசாப் கிதாப் சே தோ முக்தி மிலி நகி. அதெல்லாம் படிச்சதுனால கர்ம பந்தனத்தினுடைய கணக்கு வழக்கிலிருந்து முக்தி எதுவுமே கிடைக்கல. लोग तो समझते हैं झूठ न बोलना, चोरी न करना, किसी को दुख न देना ये अच्छा कर्म है. மக்கள் நினைக்கிறாங்களா, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் நல்ல கர்மா அப்படின்னு நினைக்கிறாங்களா? परंतु यहाँ तो सदा काल के लिए कर्मों की बंदायमनी से छूटना है और विकर्मों की जड़ को निकालना है. ஆனா இங்கேயோ சதா காலத்திற்கும் கர்மங்களினுடைய சிக்கலிலிருந்து விடுபடணும். நாம கர்மங்களுடைய சிக்கல்ல இருந்து சதா காலத்துக்கு விடுபடணும். மேலும் விக்கர்மங்களின் வேரை அகற்ற வேண்டும். हम तो अब चाहते हैं ऐसा बीज डाले जिससे अच्छे कर्मों का झाड़ निकले. இப்ப நாம் எல்லாரும் விரும்புறோம், என்ன விரும்புறோம்? இப்ப நாம் அப்படிப்பட்ட விதை விதைக்கணும், அந்த விதையிலிருந்து நல்ல கர்மங்களின் மரம் துளிர்விடணும், அப்படிப்பட்ட விதை விதைக்கணும். इसलिए मनुष्य जीवन में अपने कार्य को जान श्रेष्ठ कर्म करने हैं. அதனால இது மனித வாழ்க்கையிலையா, இந்த மனித வாழ்க்கையில தன்னுடைய காரியத்தை தெரிஞ்சு சிரேஷ்ட கர்மா செய்ய வேண்டும். बाकी परमात्मा को जो जितना पहचानते हैं उतना ही नजदीक आते हैं. மற்றபடி பரமாத்மாவை யார் எந்த அளவு அறிந்து கொள்கின்றார்களோ அந்த அளவே அவருக்கு அருகாமையில் வருகின்றார்கள். நாமளும் பாபா முழுசா புரிஞ்சிட்டோம்னா பாபாக்கு பக்கத்துல இருப்போம். यस पार ब्रह्म में रहने वाला परमात्मा आताल पाताल से जो उस पार है वो आकर सुनाते हैं. இந்த அனைத்து ரகசியங்களையும் பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா யார் ஆகாயம் பாதாளத்திற்கும் அப்பால் இருக்கிறாரோ அவரே வந்து சொல்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.
அன்பின் குறைபாடே உலகின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இறைவன் மற்றும் அவரது படைப்புகள் மீது அன்பு செலுத்துங்கள். Lack of love is the reason for all the miseries of the world. Love God and all His creations.